ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 72,843 தீ கொழுந்துவிட்டு எரியும் இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். அமேசான் காட்டுத் தீயினால் எழும்பிய புகையானது 3000 கிலோமீட்டர் கடந்து செல்கிறது. உலகின் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களிடம் அமேசான் காடுகளில் ஏற்பட்ட காட்டுத் தீ பற்றிய தகவல்களை 2013ஆம் ஆண்டிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மற்ற ஆண்டுகளை விட 2019ஆம் ஆண்டு மட்டும் காட்டுத் தீயானது 85% அதிகமாக உள்ளது. அமேசான் காட்டுத்தீ இதுவரை 200 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றியுள்ளது. இது 2018ஆம் வருடம் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத் தீயினால் வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவை விட 3 மடங்கு அதிகமாகும். நாசாவின் ஆய்வின்படி 2018ஆம் வருடம் ஜூலை மாதத்தை விட 2019ஆம் வருடம் ஜூலை மாதம் காட்டுத் தீயானது 90% உயர்ந்துள்ளது. அமேசான் காடுகள் ஏன் இந்த உலகத்திற்கு முக்கியமானவை? அமேசான் காடுகளில் அப்படி என்னதான் இருக்கிறது? அமேசானில் காணப்படும் அரிய வகை தாவரங்கள், பூச்சிகள், விலங்குகள் என அனைத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம்.